அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ராக்கெட் ஸ்டாக் செலெக்ஷன் அப்படிங்கிறது தான். நிறைய பேர் ஸ்டாக் செலெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் பின்பற்றுவாங்க, நிறைய ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஆனால் ஆப்ஷன் ட்ரேடருக்கு அது தேவையே இல்லை. இன்றைய தினம் யார் தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத பார்த்து வர்த்தகம் செய்வதற்குண்டான ஆய்வை செய்தாலே போதும். அது எப்படி அப்படிங்கிறது தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்து ஃபின்னிஃப்டியோட லெவல்ஸ் ஹீரோ 0 பார்க்க போகிறோம். இன்றைக்கி டாடா மோட்டார்ஸ் கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸோட இம்பேக்டட் என்ன அப்படிங்கிறதை நாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபின்னிஃப்டியோட லெவல்ஸ், ஃபின்னிஃப்டியோட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈக்விட்டி நம்மளுக்கு சென்ற வாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இது வந்து சென்ற வாரத்தோட லெவல்ஸ் நம்ம பார்த்துட்டோம். நம்மளுக்கு க்ளோசிங் 18,462 நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. இன்றைய ஓப்பன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 18,487, இருக்கிறதுலே வீக்லி ஹை 18,510. அப்போது இன்னைக்கு டுடே நம்மளுக்கு வீக்லி லாஸ்ட் வீக்கோட ஹையை பிரேக் பண்ணலை, ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு இம்பேக்டட் ஆயிடுச்சு. அப்போ இன்றைக்கி ஹை டு லோ அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 140 புள்ளிகளோட மொமெண்டம் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி க்ளோசிங் 18,390. இந்த இடம் பார்த்திங்கன்னா ஓப்பனுக்கு மேலே 6 புள்ளிகளும் ஓப்பனுக்கு கீழ் அப்படிங்கிறது வந்து ஒரு 100 புள்ளிகளுக்கு கீழே தான் நம்மளுக்கு க்ளோசிங் ஆகிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த க்ளோசிங் அப்படிங்கிறது சென்ற வாரத்தோட ரேஞ்ச் உட்பட்டு தான் இருக்குது. இன்சைடு க்ளோசிங் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ இந்த லெவல்ஸில் நம்ம ஃப்யூச்சருக்கு உண்டான தாக்கம் என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான ப்ரீமியம் கேப் வந்து குறைவாக தான் இருக்குது. பெரிய 100 பாயிண்ட். அப்போ பார்த்தீங்கன்னா போன வாரமெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட போன வாரம் அதுக்கு முந்தின வாரமெல்லாம் கிட்டத்தட்ட 70-80 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம் இருக்குது. இந்த டைம் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 37 புள்ளிகள் தான் ப்ரீமியம் இருக்குது. ஒரு பெரிய ப்ரீமியம் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு இல்லை. அட்டவணையில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். அட்டவணை நம்மளுக்கு என்ன அப்படின்னா 18,500 கால் 18,400 புட் நம்மளுக்கு இங்கே ஒரு ஸ்ட்ராங்கல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து மல்டிபிள் ஹெட்ஜ் இருக்குது. அப்போ மால் ஸ்ட்ராங்கலை நம்ம பார்த்துக்கலாம். அப்போ இந்த ஸ்ட்ராங்கலில் 18,500 கால் அப்படிங்கும்போது 18,500 ப்ளஸ் 12 ரூபாய். அப்போ 18,512. 18,400 அப்படிங்கிறதும் 18,400 புட்டோட லெவல் 49 ரூபாய். அப்போ 18,351 அப்படிங்கிறதும் இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 62 ரூபாய் 63 ரூபா வருது. அப்போ 18,563 இந்த பக்கம் வந்து 18,337 அப்படிங்கிற ரேஞ்ச் தான் நம்மளுக்கு சந்தையில் இப்போதைக்கு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். அப்போது மார்க்கெட் வந்து இப்போ 18,390 இருக்குது. அப்போ இந்த ரேஞ்சுக்கு உட்பட்டு இருக்குது. நாளைய தினம் நம்மளுக்கு அட்டவணையில் 18,300 புட் ஆப்ஷன் 18,400 கால் ஆப்ஷன் அப்படின்னு வந்தால் ஒரு மாற்றம் ஏற்படும். இல்லை 18,400 கால் 18,400 புட் அப்படின்னு வந்தால் ஒரு ஸ்ட்ராடல் ஆகிடும். ஸோ இதற்கு தகுந்த மாதிரி ரேஞ்ச் எப்படி மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறதை பார்த்து தான் முடிவு செய்ய வேண்டும். அதனால் 18,350 18,450க்குள் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்ஸ் தான் நம்மளுக்கு 0 ஆர் ஹீரோ நடைபெற வாய்ப்பாக இருக்கலாம். இதில் ஆப்ஷன் செயினை நம்ம பார்க்கணும். இதில் இம்ப்ளைட் வாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இம்ப்ளைட் வாலிட்டி ரொம்ப மந்தமாகத்தான் உள்ளது. அதனால் இதனை கொஞ்சம் ஜாக்கிரதையாக, இம்ப்ளைட் வாலிட்டி குறைவாக இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஒரு மொமெண்டம், வேகமான மொமெண்டம் இருக்காது, ரொம்ப ஸ்லோ மொமெண்ட்டு தான் இருக்கும். அந்த ஸ்லோ மொமெண்ட் எந்தெந்த நேரத்தில் வர்த்தமாகுதுன்னு பார்க்கணும். அதனால் வந்துட்டு 3 மணி மட்டுமே நம்மளை பரிசோதிக்கும் நேரமாக மாறிவிடும். 80% நம்மளுக்கு 3 மணி மட்டும் 2 to 3 வந்து ஒரு மந்தமான சூழ்நிலையை 2 to 3 மணிக்கு மேலே ஒரு டைரக்ஷன் ஏதாச்சும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம். இருந்தாலும் 2 மணியிலிருந்து 3:30க்குள்ளே வர்த்தகம் செய்வதை தவிர்த்து நாளை தினம் வாய்ப்புன்னு இருந்தால் காலையில் 9:15 11 மணிக்குள் வியாபாரம் அமையக்கூடிய வாய்ப்புன்னு இருந்தால் அதற்கு மேல் செய்யுங்கள், அதற்குட்பட்டு செய்யுங்கள். அதற்கு மேல் தவிர்ப்பது நல்லது. நம்மளுக்கு நேரம் அருமையாக இருந்தால் மட்டுமே 2 to
3.30 ஒரு நல்ல மொமெண்டம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதற்கு 20% மட்டுமே வாய்ப்பு. 80% அதற்கு மேற்பட்டு செய்தால் உங்களுக்கு நட்டம் ஏற்படவே அதிகமான வாய்ப்பாக இருக்கும். அதனால் புதியவர்கள் அந்த நேரத்தில் தவிர்த்துவிட்டு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு மொமெண்டமே ஏற்பட்டாலும் அடடா நம்ம தவறு செய்துவிட்டோம், செய்திருக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள் தோன்றக்கூடாது. என்ன வேணாலும் நடக்கட்டும், நம்மளுடைய தாக்கம் இந்த நேரத்திற்குள் 9:15 11 மணிக்குள் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதை மட்டும் பார்த்து முடிவெடுத்து கொள்ளுங்கள். அடுத்தது மார்க்கெட் டேட்டா, ப்ரீ ஓப்பன் மார்க்கெட். இது நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம். அதெல்லாம் பின்பற்றுபவர்களுக்கு இன்று என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கலாம். டாடா மோட்டார்ஸ் இன்றைய ஆரம்பம் பார்த்தீங்கன்னா 3.29 பாசிட்டிவ் இம்பேக்டடை கொடுத்துருக்குறாங்க. இது நிஃப்டி 50ல். இதே F&Oவில் பாருங்கள், கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறத ஒரு தாக்கமான மொமெண்டம். அப்போ ரெண்டுலேயுமே டாடா மோட்டார்ஸ் அந்த கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸுங்கிறது இருந்து தான் உள்ளது. இப்போ சந்தையில் இப்போ யார் இருந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனால் நம்மளுக்கு ப்ரீ ஓப்பன் இம்பேக்டை மட்டும் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இப்போ டாடா மோட்டார் தான் அவங்க இம்பேக்டடாக க்ளோஸ் ஆகிருக்காங்க 5%. நம்மளுக்கு F&O சீரீஸில் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதில் கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ இன்றைக்கி லீடரு டாடா மோட்டார்ஸ் அந்த கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்மளுக்கு இம்பேக்டடாக இருந்திருக்காங்க. ஸோ இவங்களுடைய தாக்கம் இன்று என்ன அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். முதலில் டாடா மோட்டார்ஸை பார்க்கலாம். நல்லா பார்த்து கொள்ளுங்கள். இன்றைய ஆரம்பம் மட்டும் 3.29% ஏற்றத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். இன்றைக்கி தெரிஞ்சிருந்தால் இதை நிறைய ஜாக்பாட்ஸ் இன்றைக்கி நிறைய பேர் எடுத்துருக்கலாம். யாரெல்லாம் இதில் ஜாக்பாட்ஸ் எடுத்தீங்க அப்படிங்கிறதையும் ஃபீட்பேக்காக பதிவு பண்ணுங்கள். கடந்த 3 நாட்களோடைய இம்பேக்டட் ஜோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 439 வெள்ளிக்கிழமை தான். இதை வந்து ஹையஸ்ட் ஹை அண்டு ஹையஸ்ட் க்ளோசிங் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்றைய ஆரம்பம் பார்த்திங்கன்னா அதற்கு மேற்பட்டு 452. இன்றைக்கி வந்து நியர் பை ஓப்பன் லோ அப்படின்னு எடுத்துக்கலாம். அங்கிருந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஓப்பனில் இருந்து 20 புள்ளிகள் பாசிட்டிவில் இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்தளவுக்கு தாக்கம். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 30 நிமிடத்துக்குள்ளேயே நடைபெற்றது. அதுக்கு டெரிவேட்டிவ்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷனும் அதனுடைய தாக்கம் என்ன அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது பாருங்கள், 460 கால் நேற்று முடிவுற்ற விலை ₹2.45, 21 ரூபாய், கிட்டத்தட்ட 10 மடங்கு. இது நேற்றே தெரிந்து ஹோல்டு பண்ணிடுறவங்களுக்கு தான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ₹5.80 ஓப்பன், ₹5.80 ஓப்பன் லோ. இது நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபாய்க்கும் கூட எடுத்திருக்கலாம், சொல்ல முடியாது. அப்போ மொத்த முதலீடு பார்த்தீங்கன்னா ₹14,000. உங்களுக்கு நட்டமே ஏற்பட்டிருந்தாலும் இந்த 14,000 தான் ஜீரோவாக மாறி இருக்கலாம். ஆனால் அங்கிருந்து பார்த்தீங்கன்னா 21 ரூபா சென்றிருக்காங்க. அப்போ இதில் உங்களுக்கு ₹14,000 முதலீடு, ₹14,000 லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாகவும் இருக்கும். அப்போ மொத்த முதலீடும் ரிஸ்க் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு லாபம் கிடைத்திருக்க வாய்ப்பாக இருக்கும். அவ்வளவு நான் எளிதாக சொல்லிட்டேன். ஆனால் உங்களுக்கு இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா, ஏன்னா இதில் நடக்கிறது எப்போதுமே இந்த மாதிரி நடக்கும்னு சொல்ல முடியாது. எப்போதெல்லாம் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறத ஆய்வு செய்யணும். நிறைய பேர் என்ன தெரியுங்களா பண்ணுறாங்க, ஒரு தவறு ஏற்பட்டுட்டா அந்த தவறை திருப்பி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த தவறு நம்ம பண்ணிட்டோம். அப்போ அந்த தவறு ஏற்பட்ட இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? அப்போ எப்போதுமே நம்ம என்ன பண்ணுறோம்? தவறை சரியாக செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? தவறாக பண்ணால் நம்மளுக்கு சரியாகும் அப்படிங்கிற நிலையில் நம்ம வர்த்தகம் மேற்கொண்டால் அப்போ மாற்றி யோசிச்சா என்ன நடக்குது அப்படிங்கிறதான் நீங்கள் பார்க்க வேண்டும். அடுத்தது ப்ரீ ஓப்பன்லேயே பாருங்கள், நம்மளுக்கு F&Oவில் கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளுக்கு F&O சீரீஸில் நடைபெற்றது. அதனுடைய தாக்கம் என்ன அப்படிங்கிறதை பார்க்க வேண்டாம். அப்போ இன்றைக்கி 1170 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகிருக்காங்க. அப்போது ஹிஸ்டாரிக்கல் டேட்டா படி நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கடந்த 3 நாட்களோட வர்த்தகத்தில் இவங்க பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் க்ளோசிங்காக இருந்திருக்காங்க. அப்போ இன்றைக்கி 1170. அப்போ அந்த ஹையஸ்ட் ஹைக்கு மேலே தான் நம்மளுக்கு முடிவுற்றிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கு. அதாவது 1125ங்கிறது நேற்றைய க்ளோசிங். அப்போ இதுதான் பெஸ்ட் க்ளோசிங்காக இருந்திருக்கு. நான் இது 1056 சொன்னது தப்பு. அப்போ 1125 தான். அப்போ 1170க்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் லோ 10 ரூபாய் தான் ஓப்பன், பிலோ 10 ரூபாய். அப்போது ஓப்பன் டு ஹை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 66 ரூபாய் நம்மளுக்கு இருந்திருக்கு. அப்போ இதனுடைய டெரிவேட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும்.
இப்போ 1200 கால் அப்படின்னு எடுத்துக்கலாம். 1220 கால் என்ன வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 1200 கால் நேற்று முடிவுற்ற விலை ₹9.60. இன்றைக்கி ₹58, ₹17 ஓப்பன் ஆகிருக்காங்க. அப்போ எத்தனை மடங்குகள் அப்படின்னு பாருங்கள். எல்லோரும் நினைப்பாங்க நேற்றே இதை நம்ம எடுத்து வச்சிருக்கலாமே அப்படின்னு நினைக்கலாம். நேற்றே எதுதான் நடக்குங்கிற தெரியறத விட இன்றைக்கி யாருக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த ரேக்கெட் ஸ்டாக்ஸை நீங்கள் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்போ எவ்வளவு முதலீடுகள் இங்கே உங்களுக்கு மல்டிபிள் ஆகுது, மடங்குகளாக மாறுகிறது அப்படிங்கிறதை பாருங்கள். அதனால் இந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் நம்ம பேஸ் பண்ணி நிறைய பார்த்துட்ருக்கோம். இதனுடைய தாக்கம் என்ன பாருங்கள். இது மட்டுமே சக்ஸஸ் சொல்ல முடியாது, இதுலேயும் நம்மளுக்கு ஃபெயிலியர்ஸ் வரலாம். அப்போது ஃபெயிலியர்ஸ் அண்ட் சக்ஸஸை எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு ஆய்வு செய்யணும். இதற்கான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது ஏப்ரல் 15ஆம் தேதி துவங்குகிறது. விருப்பம் உள்ளவர்கள் இணைந்து கொள்ளலாம், கட்டாயம் கிடையாது. 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அந்த விவரத்தை உங்கள் விருப்பத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.